நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் இந்த உலகத்தில் வந்த அந்த மாதம் வருகின்ற பொழுது எப்படி ஒரு முஸ்லிம் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லிம் அந்த மாதத்தை வரவேற்காமல் இருக்க முடியும்? ஈமான் கொஞ்சமாவது இருக்கக்கூடிய எந்த முஸ்லிமும் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் வந்துவிட்டால் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவான். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வந்துவிட்டதே, அவருடைய சிறப்புகளை கேட்கலாம், அவருடைய சிறப்புகளை பாடலாம் என்றெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை முஸ்லிமுக்கு உருவாக வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க எப்படி ஒரு முஸ்லிமுக்கு மனது வரும் மீலாது விழாவை எதிர்ப்பது என்றும் அதை மோசமான செயலாக சித்தரிப்பதும் உண்மையான முஸ்லிமுக்கு அழகல்ல. என் அருமை சகோதரர்கள், வஹாபிய தவறான கொள்கையில் சிக்கிய என் அருமை வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். இனிமேலால் நீங்கள் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். உன்னதர்களான சஹாபாக்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து மௌலிது ஓதியும் மீலாதையும் கொண்டாடினார்களே, அதை நாம் செய்வோம். நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய நிஅமத் அது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நல்லா கவனிக்கணும். சூரத்து யூனுஸுடைய 58வது ஆயத். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ரஹமத் அல்லாஹ்வுடைய ரஹமத் யார்? வமா அர்சல்னாக் இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன். நபியே, நாம் உங்களை ரஹமத்தாக அனுப்பி வைத்தோம். அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொன்னால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை.